ரெடியா? வணக்கம் ஐயா. சவுண்டாஸ் பேசுகிறேன். வணக்கம். நீங்கள் என்ன கடை நடத்திட்டு வரீங்க? என்னென்னலாம் உங்கள்கிட்ட இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள். சிப்ஸு, மிக்சரு, கார வகைகள், ஓமப்பொடி, கடலை, முறுக்கு, சவுண்டா சத்தமாக சொல்லுங்கள். முறுக்கு, பொட்டேட்டோ சிப்ஸு, கார்ன் சிப்ஸு, லட்டு, பூந்தி. உங்கள் கடை எங்கே அமைஞ்சிருக்கு? சிவன் ஸ்கூலுக்கு நேர ஃப்ரண்ட். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். சியானா? சிவன் ஸ்கூலுக்கு நேர ஃப்ரண்ட்ல. இந்திரா நகர். இந்திரா நகர். கடை பேர், உங்கள் கடை பேர்? பால் கன்னியாகுமரி. பால் கன்னியாகுமரி. பால் கன்னியாகுமரியா? இது எப்படி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குங்களா? குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஆமாம் ஆமாம், சாப்பிட்றதுக்கா? பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிட வேண்டிய பொருள் தான். நீங்கள் என்னென்ன எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு? இந்த பொருள்கள்லாம் தயாரிக்கிறீங்களா? சுத்தமான ஆயில், நல்ல ஆயிலில் தயார் பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம், சுத்தமான நல்ல ஆயில் தான். அங்கேயும் மைதா மாவு எல்லாம் போட மாட்டோம், எல்லாம் கடலை மாவு தான். கடலை மாவு. வியாபாரம் எப்படி இருக்குது? பரவாயில்லையா? பரவாயில்ல. வியாபாரம் பரவாயில்லையா? ஆமாம், பரவாயில்லாமல் இருக்கு. புதுசாக கடை திறந்துருக்கீங்க. ஆமாம். இப்போ இப்போ இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் உடனே தெரிஞ்சிருக்கா? ஆமாம், மேக்ஸிமம் ஒரு 60% அளவுக்கு தெரியல. எல்லாம் வராங்களா? சாயங்காலம் மாலை நேரத்தில் வராங்களா? ஆமாம் ஆமாம், வராங்க வராங்க. ஏன்னா இந்த பகுதி வந்து ஏர்போர்ட்ஸ் இருக்கிறதுனால ஆமாம். இந்தி கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, ஏர்போர்ட் ஸ்கூல் இருக்குது. ஆமாம் ஆமாம், அதனால் இங்கே இந்திக்காரங்களுடைய வருகை அதிகம். அதிகம். அந்த இந்திக்காரங்களுக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க. அந்த பொருள்களை வந்து வாங்கி நல்லா இருந்ததுன்னா, குவாலிட்டியாக இருந்ததுன்னா எல்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, அவங்களும் இப்போ வர தொடங்கிட்டாங்க. தொடங்கிட்டாங்களா? ஆமாம், டேஸ்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. சரி, உங்கள் கடை நல்லா விரிவாக நல்ல வியாபாரம் ஆகிறதுக்கு என்னுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்ணுங்க.